உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com. உங்களுக்கு ஆரஞ்சு தோல் மாதிரி போர்ஸ் இருக்கா? அதை கம்மி பண்றதுக்கு உடனே வட்சப்பதமோட 10% நயசினமைட் சீரமை யூஸ் பண்ணுங்க. Taste Daily. Taste the Daily. இந்த 12 ராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எப்படிப்பட்ட நண்பர்கள் அமைவாங்க, இன்னொன்னு யார் யாரெல்லாம் எதிரிகளா மாறுவாங்க? நண்பனை நம்ம செலக்ட் பண்ண முடியாது, அது தானா அமையிறது அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல ஜாதக கட்டத்தில் நண்பர் இல்லை கூட்டாளி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே 7ஆம் பாவம் தான் நமக்கு கூட்டாளி. அதை எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். 7ஆம் பாவம் தான் நம்மளோட மனைவியும் குறிக்கும், நம்மளோட நண்பர்களையும் 7ஆம் பாவம் தான் குறிக்கும். சில பேருக்கு புதனும் பார்த்தீங்க அப்படின்னா ராகுவோட ரொம்ப நெருக்கமாக இருக்கும், இல்லைன்னா கேதுவோட ரொம்ப நெருக்கமாக இருக்கும். இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்களால் உறுதியாக ஏதோ ஒரு பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு லைஃப்பில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒன்று புதன் திசை, நம்ம என்ன கேரக்டர்லாம் அவங்கள்ட்ட பாசிட்டிவாக இருக்குன்னு நினச்சி பழகிறோமோ அது அப்படியே ரிவர்ஸாக இருக்கும். அப்போ புதன் வக்ரமாக இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நண்பர்கள்ன்ற ஒரு விஷயம் வரும்போது புதன் தனிச்சு இருக்கு ஒரு ஜாதக கட்டத்தில், அவங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்கன்றதை புரிஞ்சுக்குங்க. அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் அவங்கள கூட வச்சுக்கிட்டு அவங்கள திட்டிகிட்டே இருப்பாங்க. கணவன் மனைவின்னு வரும்போது இப்படி அமைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம யாருக்கெல்லாம் துரோகம் பண்ணோமோ முந்தின பிறவியில், அவங்கள தான் இந்த பிறவியில் கணவன் மனைவியை இணைச்சி வச்சுருவாங்க. ஒருத்தரோட சனின்ற கிரகத்துக்கு மேலே ராகு இருக்குது, அது நண்பர்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அப்படி இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல நீ பெருசா இல்லை நான் பெருசாங்கிற மாதிரி அங்கே ஒரு கிரக யுத்தம் நடக்கும். ஆணுக்கு செவ்வாய் இருக்குது, பெண்ணுக்கு சுக்கிரன் இருக்குது அப்படின்னா இதை கரெக்டாக அந்த இடத்துல மேட்ச் பண்ணும்போது சிறந்த நண்பர்களாக இருப்பாங்க அந்த தம்பதி. பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு ரொம்ப ரொம்ப ரேர். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பேசுவதற்காக பிரபல பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் மஹாஸ் ராஜா சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம்மா. பொதுவாகவே சொல்லுவாங்க, உன்னுடைய நண்பனை காட்டு, நீ யாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன் அப்படிங்கிறதையும். இன்னொன்று ஒரு சிலருக்குலாம் நண்பர்கள் அமையிறது அப்படிங்கிறதே மிகப்பெரிய போராட்டமா இருக்கும். இன்னொன்று வீட்டிலலாம் சொல்லுவாங்க, அவங்க கூட சேர்ந்துதான் நீ கெட்டு போயிட்ட அப்படிங்கிற மாதிரி. ஸோ ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. இந்த 12 ராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படிப்பட்ட நண்பர்கள் அமைவாங்க, எப்படிப்பட்ட நண்பர்களை வச்சுக்கிட்டா அவங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமான வாழ்க்கையாக இருக்கும், இன்னொன்று யார் யாரெல்லாம் எதிரிகளாக மாறுவாங்க? நண்பர்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அது எல்லாருக்குமே, அது சின்ன வயசுலேருந்தும் சரி, பெரிய ஒரு 60 வயசு ஆகிடுச்சு 70 வயசு ஆகிடுச்சு ரிட்டையர் ஆகிட்டேன் அப்படின்னாலும் அவங்களுக்கும் நண்பர்கள் அப்படிங்கிற அந்த உறவு ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பெரும்பாலும் உண்மையாக இருக்கக்கூடிய உறவுகளை விட நண்பர்கள் தான் உறவுகளாக இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்காங்க. அந்தளவுக்கு இன்றைக்கி உலகம் மாறிக்கிட்டே வந்தாச்சு. நம்ம அந்தளவுக்கு நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க இருப்பாங்க, நம்ம நெய்பர் இதில் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் நமக்கு நண்பர்கள் தான். இருந்தாலும் நமக்கு ஒரு உறவுக்காரங்க மாதிரி ரொம்ப அந்தளவுக்கு உறவு பாராட்டுவாங்க. சரி, இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? ஏன்னா நண்பனை நம்ம செலக்ட் பண்ண முடியாது, அது தானாக அமையிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அவங்களுக்கு இருக்கிற சில கேரக்டர்ஸ் எல்லாம் நமக்கும் அது ஒட்டிக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நண்பர்களை நீங்கள் எந்த நண்பரை ரொம்ப பக்கத்தில் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சூஸ் பண்ணும்போது நீங்கள் சரியாக பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் சிறந்த ஒரு ஆளாக இருக்க முடியும். இல்லை அதனால தான் அந்த காலத்தில் சொல்கிறது என்னென்னா, உங்கள் நண்பன் யாருன்னு சொல்லுங்கள், நீங்கள் யாருன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிற காரணம் அதுதான். அப்போது இதில் சூஸ் பண்ணுறதுங்கிறத காட்டிலும் இந்த கிரகங்கள் நம்மளை அழகாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடும். யாரை நமக்கு நண்பன் ஆக்கணும், யாரை நமக்கு எதிரி ஆக்கணும். சரி, என்னதான் நம்ம நண்பர்களை சூஸ் பண்ணுறதுல கவனமாக இருக்கணும்னு முயற்சி செஞ்சாலும் அது முழுமையாகவே கிரகங்களினுடைய தாக்குதல். நம்ம உங்கள் பிராப்தம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதை கொடுத்து தானே உங்களுக்கு ஜாதகம்னு ஒன்று கொடுத்து உங்களை இந்த பூலோகத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த நாள் முதலே நமக்கு என்ன நம்ம சுற்றம் இருக்க போகுது, அப்பா அம்மா நமக்கு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டாச்சு. நம்ம இன்னார் அப்பா அம்மாவுக்கு தான் நம்ம பிறக்கிறோங்கிறது நிர்ணயம் ஆயிடுச்சு. அடுத்து அதே மாதிரி தான் ஒவ்வொரு உறவுகளும், அத்தை இப்படி தான் இருக்க போகிறாங்க, சித்தப்பா இப்படி தான் இருக்க போகிறாங்க, அதே மாதிரி நண்பர்களும் இப்படி தான் இருக்க போகிறாங்கன்றது ஜாதக கட்டத்திலே ரொம்ப எளிமையாக தெரியும். சரி, இதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கிறேன். இது காலங்காலமாக நம்ம பயன்படுத்திட்டு வர்றது தான். ஒரு ஜாதக கட்டத்தை பார்த்த உடனே சில பேர் கேட்பாங்க, சார் என் நண்பரோடு சேர்ந்து நான் பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன், அவங்களோட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன், நான் செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க. முதல்ல ஜாதக கட்டத்தில் நண்பர் இல்லை கூட்டாளி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே 7ஆம் பாவம் தான் நமக்கு கூட்டாளி. அதை எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். 7ஆம் பாவம் தான் நம்மளோட மனைவியும் குறிக்கும், நம்மளோட நண்பர்களையும் 7ஆம் பாவம் தான் குறிக்கும். ஒருத்தருக்கு நண்பர் நல்லா அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவருக்கு ஃபேமிலி லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும்.
என்னைக்கு நமக்கு கூட்டாளி சைடுல, தட் இஸ் நண்பர்கள் சைடுல நமக்கு ரொம்ப பிரச்சனைகள் இருக்கோ, அவங்களுக்கு மனைவி ஸ்தானமும் அந்த இடத்துல வீக்கா இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ வீட்ல வந்து நமக்கு சண்டை, சச்சரவு இதெல்லாம் இருக்குன்னா, ஒரு காலகட்டத்தில நீங்க நண்பர்கள இழக்க போறீங்க அப்படிங்கிறது அதுக்கு உண்டான அறிகுறி. ஒருத்தருக்கு 7ஆம் அதிபதியோ, இல்ல 7ஆம் இடத்துலயோ ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஒரு பாவகிரகங்கள் போய் உட்கார்ந்திருக்கு. அந்த 7ஆம் அதிபதி போய் ராகு, கேதுவோட ரொம்ப நெருக்கமா உட்கார்ந்திருக்கு. ரொம்ப க்ளோஸா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு 2த்துனாலயும் பிரச்சனை வரப்போகுதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். வரப்போற மனைவினாலயும் பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த என்னன்னா ஒரு சுமூகமான லைஃப்ப நீங்க லீட் பண்ண மாட்டீங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு சண்டை சச்சரவோடையே ஒரு அதிருப்தியில லைஃப் டிராவல் ஆகும் அப்படிங்கிற மாரி. அதேபோல உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு பார்ட்னர்ஸ் ஆகட்டும், பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஆகட்டும், இவங்களோடையும் நீங்க நெறைய பிரச்சனைகள் அவங்களால சில பேர் அவங்களுக்காக போய் கையெழுத்து போட போய் மாட்டுனவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஆரம்பிச்சுட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக போய் சிக்கல்ல மாட்டுனவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் என்னன்னா, அந்த 7ஆம் பாவம் நல்லா அழகா படம் போட்டு, வெளிச்சம் போட்டு காட்டும். சரி. பொதுவா இதுக்கு எந்த கிரகம் வந்து முக்கியமான கிரகம் நண்பர்களுக்கு அப்படின்னா, புதன்கிற கிரகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம். அப்ப இந்த புதன்கிற கிரகம் தான் நண்பர்களையும் குறிக்கும், நம்முடைய வாழ்க்கை துணையும் குறிக்குமா சார்? புதன்கிற கிரகம் நண்பர்கள குறிக்கும், நம்மளோட காதலன், காதலி அத குறிக்குமே தவிர, வாழ்க்கை துணைன்னு வரும்போது அது சுக்கிரன், செவ்வாய் அது அப்படி போயிடும். கலத்திர கிரகங்கள் அதுதான். ஸோ நண்பர்கள் அப்படின்னும்போது ஏன்னா இன்னைக்கு இது மனிதனா இருக்கோம் அப்படின்னாலே நமக்கு 2 வகையான நண்பர்கள் தான். ஒண்ணு ஆண் நண்பரா இருக்கணும், இல்லன்னா பெண் நண்பர்களா இருக்கணும். 2 பேருமே நட்பு ரீதியா நிச்சயமா பழகலாம். அப்போ இத குறிக்கக்கூடிய கிரகமான புதன் என்ன மாதிரியான ஒரு பொசிஷன்ல நம்மளோட ஜாதகத்துல இருக்குன்றத பாருங்க. சில பேருக்கு புதனும் பார்த்தீங்க அப்படின்னா, ராகுவோட ரொம்ப நெருக்கமா இருக்கும். இல்லன்னா கேதுவோட ரொம்ப நெருக்கமா இருக்கும். இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நண்பர்களால உறுதியா ஏதோ ஒரு பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு லைஃப்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒண்ணு புதன் திசை ராகு புத்தியிலயோ, இல்ல ராகு திசை புதன் புத்தியிலயோ நிச்சயமா நண்பர்களால இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைய சந்திக்காம போகவே முடியாது. அது கண்டிப்பா தன் வேலைய செஞ்சே தீரும். சரி. அதே மாரி சில பேருக்கு புதன் வக்ரமா இருக்கும். ஒரு ஜாதக கட்டத்துல எடுத்துக்கிட்டோம்னா, புதன் அப்படின்னு பக்கத்துல போட்டு வா அப்படின்னு பிராக்கெட்ல போட்டிருக்கும். அப்படின்னா வக்ரமா இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு அவங்கள நண்பர்களாக்கி பழகிட்டு இருப்போம். ஒரு காலகட்டத்தில நம்ம என்ன கேரக்டர்லாம் அவங்கள்ட்ட பாசிட்டிவா இருக்குன்னு நினைச்சு பழகுறோமோ, அது அப்படியே ரிவர்ஸா இருக்கும். இல்ல நம்மள விட்டு நம்மள நல்லா கைய புடிச்சு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் நடுவழியில விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போய்க்கிட்டே இருப்பாங்க. இந்த 2 விஷயத்துல ஏதோ ஒண்ணு இவங்களுக்கு நடக்கும். அப்போ புதன் வக்ரமா இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நண்பர்கள்ன்ற ஒரு விஷயம் வரும்போது, அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து பழகுறது ரொம்ப 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 முக்கியம். சரி. அப்படின்னா என்னன்னா, மொத்தத்துக்கு கொண்டு போய் அவங்கள்ட்ட சரண்டர் பண்ணாம, அதாவது நட்ப பாராட்டுற வகையில வச்சுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா சிரிச்சு, பேசி பழகுற மாரி மத்த குடுக்கல் வாங்கல்லாம் இல்லாம பார்த்துக்கிட்டாலே, இந்த உறவ அழகா ஸ்மூத்தா கொண்டுட்டு போலாம். சில பேர் ரொம்ப அதிகப்படியா போயிடுவாங்க. அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. இவன் என்னோட தம்பி, இவன் என்னோட அண்ணன்ற மாரி அந்த உறவுக்குள்ள அவங்கள கூட்டிட்டு வந்துருவாங்க. இது என்ன செய்யும்? அடுத்த கட்டத்துல அந்த கிரகங்கள் தன்னோட வேலைய காமிச்சே தீரும். ஸோ இந்த மாரியான ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த மாரி அமைப்புல இருக்கு அப்படின்னா, நண்பர்கள் கிட்ட உறுதியா ஜாக்கிரதையா இருக்கணும். சரி சார், எனக்கு நல்ல நண்பர்கள் எனக்கு எப்போ அமைவாங்க? இல்லன்னா என்னோட என்னோட ஜாதக கட்டத்துல நல்ல நண்பர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல அமைய போறாங்களா? அத எப்படி நான் புரிஞ்சுக்கலாம்? புதன் வந்து தனிச்சு இருக்கு ஒரு ஜாதக கட்டத்துல. அதுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்ல. மத்த எந்த கிரகத்தோட சேர்க்கை இல்ல அப்படின்னாலே, அவங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்கன்றத புரிஞ்சுக்கங்க. புதன் தனியா இருக்கணும். தனிச்சு இருக்கணும். ஒரு ஜாதக கட்டத்துல தனிச்சு இருக்கு அப்படின்னா, நல்ல ஒரு கூட்டாளி அவங்களுக்கு அமைய போறாங்க. இல்ல நல்ல நண்பர்கள் அவங்களுக்கு சுற்றம் சூழ இருக்க போறாங்கன்றத புரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப புதன் இருக்க கட்டத்திலேயே இன்னொரு 3 கிரகம் சேர்ந்து இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எப்படி சார்? 3 விதமான இம்சைகள் இவங்களுக்கு வரப்போகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பொதுவாவே புதன் வந்து தனிச்சு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா சூரியன்கிற கிரகத்தோட தான் சேர்ந்து புதனும் சேர்ந்து பயணிக்கும். சுக்கிரன் இது வந்து முக்கூட்டு கிரகம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிரகங்கள் பெரும்பாலான ஜாதக கட்டத்துல கொஞ்சம் சேர்ந்து இருக்கிற மாரி ஒண்ணு சூரியன் புதன், இல்ல புதன் சுக்கிரன் இந்த காம்பினேஷன்ல தான் இருக்கும். புதன் பெரும்பாலும் தனியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அப்படி இருக்க பெற்ற ஜாதகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு நண்பர்களோட ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இது கூட ஏதாவது ஒரு நல்ல கிரகத்தோட குருவோட பார்வை ஏதாவது அந்த புதன் மேல இருக்கு அப்படின்னா, இந்த நண்பர்களால இவங்க பெரிய அளவுல நன்மை அடைய போறாங்கன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். புதனோடு குரு சேர்க்கை. குரு சேர்க்கையை விட குரு பார்வை இருந்துட்டாலே போதுமானது. எந்த இடத்துல இருந்தாவது குரு வந்து அந்த புதனை பார்த்துருச்சு அப்படின்னா, இவங்களுக்கு சிறந்த நண்பர்கள் இவங்களுக்கு கிடைக்க போறாங்க. அந்த நண்பர்களால இவங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போக போகுது. அதே மாரி ஏதோ ஒரு உதவி அவங்களால இவங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உறவுக்காரங்க வர்றாங்களோ இல்லையோ, நண்பன் அந்த இடத்துல வந்து நிச்சயமா நிப்பான்.
அதை எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு ஒரு நல்ல கிரகங்களோட, சுப கிரகங்களோட பார்வையில புதன் இருந்துட்டாலும் கூட, அந்த ஜாதகம் வந்து உண்மையிலேயே நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஜாதகமா தான் இருக்கும். இப்ப நீங்க சொன்ன விஷயத்த வச்சு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இப்ப என்ன அப்படின்னா, திருமணத்துக்கு பிறகு கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, குறிப்பா மனைவிகள் வந்து கணவன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போறாங்க அப்படின்னு சொன்னா வேணான்னு சொல்லுவாங்க. இப்ப கணவனுமே ஒரு சில நேரங்கள்ல மனைவி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போறாங்கன்னா வேணான்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கும் ஏதாவது ஜாதக அமைப்பு காரணமா இருக்குமா சார்? கண்டிப்பா எல்லாமே ஜாதக அமைப்போட தான். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நண்பர்கள்ங்கிற பேர்ல சில பேர கூட வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு என்னன்னா, அவங்கள கண்டாலே இவங்களுக்கு ஏதாவது அவங்கள ஏதாவது ஒண்ணு அதாவது ஏதோ திட்டிக்கிட்டே இருக்கணும்னு போல இருக்கும். இல்ல அவங்கள ஏதோ ஒரு வகையில அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல. ஆனா, அவங்கள தான் நண்பர்களா கூட வச்சுப்பாங்க. இந்த நம்ம சாப்பாட்டுக்கு வந்து ஊறுகாய் வச்சுக்கிற மாரி அவங்களையும் கூட வச்சுக்கிருவாங்க. அது எப்படி நம்ம பார்த்துக்கலாம்? ஜோதிட ரீதியா எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா, ஒருத்தரோட சந்திரன் அது என்ன ராசியா வேணாலும் இருக்கட்டும். 12 ராசியில ஏதோ ஒரு ராசி கட்டத்துல சந்திரன் இருக்க தான் போகுது. அந்த சந்திரன் மேல இன்னொருத்தரோட ஜாதகம் தன்னோட நண்பர்ன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த ஜாதகத்துக்கோட ராகு இது 2 சேர்ந்து இருக்குன்னு வச்சுக்கங்க. அப்படின்னா என்ன? இத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கும்பம்ங்கிற ராசியில இவங்களுக்கு சந்திரன் இருக்கு, கும்பம் ராசியில. அவங்களுக்கு கும்பம் ராசி மண்டலத்துல அந்த நண்பருக்கு ராகுங்கிற கிரகம் இருக்கு. இத வந்து இரு ஜாதக கூட்டுன்னு சொல்லுவோம். ஒரு சந்திரன் மேல ஒரு ராகு இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா, அவங்கள கூட வச்சுக்கிட்டு அவங்கள திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நண்பர்கள்ன்ற பேர்ல அவங்கள கூட வச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள எந்த வேலையும் செய்யவும் விட மாட்டாங்க. இவங்களும் அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போமாட்டாங்க. இவங்களுக்கு அவங்கள கண்டாலே பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ பூர்வ ஜென்மத்தில ஏதோ திட்டுறத வந்து பாக்கி விட்டுட்டு வந்த மாரி, இந்த ஜென்மத்தில அவங்கள கூட வச்சுக்கிட்டே டிராவல் பண்ணிக்கிட்டே, அவங்கள ஏதோ ஒண்ணு கரிச்சு கொட்டிக்கிட்டே அவங்கள ஆனா கூட வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி. இது வந்து கணவன் மனைவின்னு வரும்போது, இப்படி அமைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கங்க ஒரு உதாரணத்துக்கு. நண்பர்களா இருக்கிறதுக்கு பதிலாக, ஒருத்தர் சந்திரன் மேல இன்னொருத்தர் ராகு உட்காந்துருச்சு அப்படின்னா, நீங்க சொல்ற அதே சிச்சுவேஷன் தான் நடக்கும். இது நண்பர்களுக்கும் பொருந்தும், வாழ்க்கை துணைக்கும் பொருந்தும். அப்ப என்னன்னா, அவங்கள கூட தான் வச்சுக்கணும். அவங்கள வெளியிலயும் விட மாட்டாங்க. நீங்க எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸோடலாம் போலாம் அப்படின்ட்டு கூடவே வச்சுப்பாங்க. எதுத்தாப்புல உட்காந்து திட்டிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு அதாவது ஒரு பூனைக்கு வந்து எதுத்தாப்புல ஒரு எலிய இப்ப காமிச்சு வச்சுட்டோம்னா, அது என்ன பண்ணும்? அத அட்டாக் பண்றதுக்கு ரெடியா காத்துக்கிட்டு இருக்கும். அதே சிச்சுவேஷன் தான் இந்த ஜாதக கட்டத்துக்கும். ஸோ இது வந்து திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த கேரக்டர் அதிகமாகும். ஏன்னா, அந்த 2 ஜாதகத்த இணைக்கும்போது தான் அது வந்து ஆக்டிவேட் ஆகுமே தவிர, இவங்க எல்லாம் தனித்தனியா இருந்தாங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப இவங்களே ஆளுக்கு ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா, அது பிரச்சனையே இல்ல. அந்த திருமண உறவுன்னு வந்ததுக்கப்புறம், இந்த பாம்பு இத வந்து கடிக்கிறதுக்கு தான் பார்க்கும். அந்த ராகுன்ற பாம்பு இவங்கள முழுங்குறதுக்கு தான் உண்டான வழிய பார்க்குமே தவிர, இப்படியும் வந்து சில கர்மா வந்து 2 பேரையும் இணைச்சு வச்சிருக்கும். நண்பர்களாகவோ, அல்லது கணவன் மனைவியாகவோ. இது வந்து பொதுவாவே எனக்கு சொல்லிக் குடுத்த குருமார் வந்து ரொம்ப விளையாட்டா சொல்லுவாரு. யாரெல்லாம் நமக்கு வந்து நம்ம யாருக்கெல்லாம் துரோகம் பண்ணோமோ, முந்தின பிறவில, அவங்கள தான் இந்த பிறவில வந்து கணவன் மனைவியா இணைச்சு வச்சுருவாங்க. அத பார்த்துக்குங்க அப்படின்னுவாரு. ஸோ, அதனால யாரும் எந்த நண்பனுக்கும் எந்த தீங்கோ, தப்போ எதுவும் செஞ்சிடாதீங்க. அவங்களுக்கு முடிஞ்சா நல்ல விஷயத்த காட்டுங்க. நல்ல வழி காட்டுங்க. ஏதாவது முடிஞ்சா உதவி பண்ணுங்க. எதுவும் பின்னாடி இருந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு தப்பும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. ரொம்ப விளையாட்டா சொல்லுவாரு. அதனால இந்த கணவன் மனைவிங்கிற உறவும் சரி, நண்பர்கள் அமையறதும் சரி, இது 2த்துக்கும் ஒரு தொடர்பு நிச்சயமா இருக்கு. நான் பண்ண ரிசர்ச்ல யாருக்கெல்லாம் இது 2ம் வந்து இது சரியா அமைஞ்சதுன்னா, இதுவும் சரியா அமையுது. சார், இப்ப வந்து ஒருத்தவங்களுடைய சுய ஜாதகத்திலேயே ஒரே ராசி கட்டத்துக்குள்ள சந்திரன், ராகு 2மே சேர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கான பலன் அது எப்படி இருக்கும் சார்? இது 2மே இப்ப நான் சொன்ன 2 கேரக்டரும் ஒருத்தருக்குள்ளே இருந்தா எப்படி இருக்கும்? இவங்களே இவங்கள திட்டிக்கிருவாங்க, இவங்களே இவங்கள அடிச்சுக்கிருவாங்கன்ற மாரி, அவங்களுக்கு இருக்கிற மேக்ஸிமம் பிரச்சனைக்கு காரணம் அவங்களா தான் இருப்பாங்க. பூனை, எலி 2ம் 2 ஒருத்தவங்களுக்குள்ளே ஒரே இதுல இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அந்த கேரக்டர்? அப்போ இவங்களே இவங்கள சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்றத தான் புரிஞ்சுக்கணும் நம்ம. சரி. அத விட ஒரு ஜாதகம் எப்பயுமே இந்த நண்பர்கள்னு வரும்போதும் சரி, கணவன் மனைவின்னு வரும்போதும் சரி, ஒரு ஜாதகம் மட்டும் தனிச்சையா இயங்குறத விட, இன்னொரு ஜாதகத்த பொருத்தி பார்க்கும்போது, அதுல என்ன கிரகங்கள் விழுகுதுன்றத பார்க்கணும். எப்பயுமே 2 பகை கிரகங்கள் வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணுது அப்படின்னா, அந்த இடத்துல கிரக யுத்தம் நடக்கும்னு சொல்லுவாங்க. நீ பெருசா, நான் பெருசா, சனிக்கு மேல ராகு இருக்கு. அதாவது ஒருத்தரோட சனின்ற கிரகத்துக்கு மேல ராகு இருக்கு. அது நண்பர்களா இருந்தாலும் சரி, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, அப்படி இருக்கு அப்படின்னா, நிச்சயமா அந்த இடத்துல நீ பெருசா, இல்ல நான் பெருசாங்கிற மாரி அங்க ஒரு கிரக யுத்தம் நடக்கும். ஸோ கூடுமான வரைக்கும் நல்ல அமைப்போட இருக்கு, நல்ல ஒரு கன்ஜங்ஷனோட சில பிளானட்ஸ் இருக்கு அப்படின்னா, அதுல வந்து ப்ளஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளானட்டோட கன்ஜங்ஷன் இருக்கு அப்படின்னா, அது ஒரு சின்ன நெகட்டிவ் குடுக்கும். ஆனால் இதுல இருக்க ஒரு பாசிட்டிவ்னு சொல்லிடுறேன். சந்திரன் ராகு சேர்க்கை யாருக்கெல்லாம் இருக்கோ, அவங்க எல்லாருக்கும் ஒரு பெக்குலியர் கேரக்டர் இருக்கும். என்ன அப்படின்னா, வீட்ல இருக்கிறவங்க, பெரியவங்க, அப்பா, அம்மா சொல்றத விட, அவங்க ஒரு குருநாதரோட நிழல்ல இருக்கிறதுக்கே ஆசைப்படுவாங்க. யாரையா ஒருத்தர ஸ்கூல்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபேவரட்டான ஒரு டீச்சர் இருப்பாங்க. அவங்க சொன்னா கேட்டுக்கிருவாங்க. வீட்ல சொல்றவங்க கேட்கிறத விட, அப்பா, அம்மா சொல்றத கேட்கிறத விட,
அந்த டீச்சர் சொன்னால் உடனே கேட்டுக்கிருவாங்க. அதே மாதிரி வேலைக்கு போனோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த குருங்கிற ஸ்தானத்தில் இவங்களுக்கு ஒரு மென்டார் மாதிரி யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க சொன்ன உடனே கேட்டுக்கிருவாங்க. அந்த கேரக்டர் இந்த சந்திரன் ராகுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதில் ஒரு ப்ளஸ் இருக்கும், இதில் ஒரு மைனஸும் இருக்கும். அதை நம்ம அந்த மைனஸை நீக்கிட்டு அதை ப்ளஸ் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம பண்ணிட்டு போயிடணும். நண்பர்களே வந்து காதலர்களாகவும் வாழ்க்கை துணையாகவுமே மாறிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த ஜாதக அமைப்புங்கிறது எப்படி இருக்கும் சார்? நண்பர்களாக இருந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல பிராப்தம். அதை விட ரொம்ப நல்ல பிராப்தம் என்னென்னா, கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா நண்பர்களாகவே இருக்கிறது அதை விட மிகப்பெரிய பிராப்தம். அது எல்லாருமே வந்து அப்படி இருந்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த உறவுக்குள்ளே சிக்கல் வரவே வராது. ஏன்னா நம்ம நண்பர்கள்ட்ட பெருசாக எதிர்பார்க்க மாட்டோம். அவங்கக்கிட்ட வந்து இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டோம். ஆனால் கணவன் மனைவிங்கிற அந்த உறவு வரும்போது நம்மளோட எதிர்பார்ப்புகளோட அளவு கூடுது. அதுதான் இன்றைக்கி இருக்கிற பெரும்பாரியாக இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமே இந்த எதிர்பார்ப்பு தான். அப்போ எல்லாருமே நண்பர்களாக, குறிப்பாக கணவன் மனைவி 2 பேருமே நண்பர்களாக அந்த நட்பை பாராட்ட பழகிட்டாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல எந்த சிக்கலும் வராது. இதை கொஞ்சம் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். நான் என்கிட்ட வந்து இந்த மாதிரி மேட்சிங் பார்க்க வராங்க, மேரேஜ் மேட்சிங் பார்க்க வராங்க அப்படின்னாலே சில ஜாதகங்களை பார்க்கும்போதே நான் என்ன அட்வைஸ் கொடுப்பேன் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு வரப்போகிற பார்ட்னரை, லைஃப் பார்ட்னரை ஒரு நண்பராக ட்ரீட் பண்ண பழகிக்குங்க. நீங்கள் ஒரு கணவன், நான் வந்து மனைவி அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை கையில் எடுக்கிறதுக்கு பதிலாக இப்படி பண்ணிங்கன்னா இந்த உறவோட லென்த் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த உறவு. ஸோ இதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சரி, இது யாருக்கெல்லாம் முதல்ல வாய்க்கும், ஜோதிட ரீதியாக பார்த்தா இது யாருக்கெல்லாம் வாய்க்கும் அப்படின்னா, ஒருத்தரோட ஜாதக கட்டத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா, குறிப்பாக களத்திர ஸ்தானமான 7ஆம் இடத்துலையே வந்து செவ்வாய் இருக்குது, அது ஆணுக்கு வந்து செவ்வாய் இருக்குது, பெண்ணுக்கு சுக்கிரன் இருக்குது அப்படின்னா, இதை கரெக்டாக அந்த இடத்துல மேட்ச் பண்ணும்போது சிறந்த நண்பர்களாக இருப்பாங்க அந்த தம்பதி. பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம் கூட வாழ்ந்தாலும் அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுலாம் வரும். அதெல்லாம் வெறும் பேச்சுவார்த்தையோடு போயிடும். அது அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு மேலே அந்த சண்டைக்கு வேல்யூ இருக்காது. ஒரு நண்பர்கள் எப்படி நடந்துப்பாங்களோ அதை அப்படியே வீட்டுக்குள்ளே, அதாவது சொர்க்கத்தை வீட்டுக்குள்ளே அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு ரொம்ப ரொம்ப ரேர். அப்படி கிடைக்கப்பெற்றவங்க உண்மையிலே ரொம்ப கிஃப்டட் அப்படின்னு தான் சொல்லணும். எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு யார் யாரெல்லாம் எதிரியா மாறுவாங்க, அதை ஜாதகப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி கண்டுபிடிக்கணும், அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன், அதுக்கு அவங்க என்ன மாதிரியான கவனத்தோடு இருக்கணும் சார்? நண்பர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், இந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட எல்லாரோட ஜாதக கட்டத்திலையும் மிதுனம்ங்கிற ஒரு ராசி மண்டலம் இருக்கும். அந்த மிதுனம்ங்கிற ராசி மண்டலத்திலேருந்து நான் சொன்ன நண்பருக்கு உண்டான கிரகமான புதன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த மிதுனம்ங்கிற ராசி மண்டலத்திலேருந்து 6, 8, 12 உங்கள் புதன் இருக்குது அப்படின்னா, நீங்கள் நண்பர்களால் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தொந்தரவை அனுமதிக்க போகிறீங்க, இல்லைன்னா அவங்களால எதையோ ஒரு விஷயத்தை அனுபவிக்க போகிறீங்கன்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதாவது மிதுனங்கிற ராசி மண்டலத்திலேருந்து உங்கள் புதன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 6, 8, 12 இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக நண்பர்களால் ஏதோ ஒரு சிக்கல் இருக்க போகுதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே எதிரிங்கிற ஸ்தானம் நம்மளோட 6ஆம் அதிபதி தான் நம்மளோட எதிரி ஸ்தானம்னு சொல்லுவோம். நமக்கு எதிரில் நின்று நம்மக்கிட்ட யார் சண்டை போட போகிறாங்கன்றதை அந்த 6ஆம் பாவம் சொல்ல போகுது. அப்போ அந்த இடத்துல நல்ல வலுவான கிரகங்கள் இருக்கா, இல்லை வலு இல்லாத கிரகங்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இல்லை அந்த 6ஆம் அதிபதியோட எந்த கிரகங்கள் சேர்ந்துருக்குங்கிறத பார்த்துக்கணும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 6ஆம் அதிபதியோட நல்ல கிரகங்கள் சேர்ந்துருக்கு, புதன் சேர்ந்துருக்கு அல்லது குரு சேர்ந்துருக்கு அப்படின்னா நமக்கு சாஃப்டான எதிரி கிடைக்க போகிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை 6ஆம் இடத்துலையே நமக்கு பாவ கிரகங்கள் போய் சூழ்ந்து அங்கே உட்காந்துருச்சு அப்படின்னா எப்பேற்பட்ட எதிரி நமக்கு ஆப்போசிட்டில் இருந்தாலும் வெற்றி நமக்கு தான் கிடைக்கும். அந்த இடத்துல சுப கிரகங்களை விட அசுப கிரகங்களுக்கு அங்கே பலம் ஜாஸ்தி. அப்போ ஒருத்தரோட ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல போய் ஏகப்பட்ட பாவகிரகங்கள் போய் அந்த இடத்துல உட்காந்துருக்கு அப்படின்னா எதிரி பற்றின கவலை உங்களுக்கு இல்லை, அந்த கவலை எதிரிக்கு தான் வேணும். உங்களால் அவங்களுக்கு தான் தொல்லையே தவிர நீங்கள் எதிரிங்களை பார்த்து ரொம்ப பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. என்ன, நம்ம யாரை ரொம்ப நெருக்கி நண்பராக பழகுறோமோ அவங்க தான் நாளைக்கு எதிரியாக மாறுவாங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த புதன் வந்து ரொம்ப லோ டிகிரியில், அதாவது குறைந்த பாகை உள்ள புதன் யாருக்காவது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கூடவே பயணிச்சுட்டு இருக்கிற ஒரு நண்பரால் தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனை வரப்போகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எல்லாரோட ஜாதகத்துலேயும் அஷ்டமாதிபதி இல்லை 8ஆம் அதிபதினு ஒருத்தர் இருப்பார். அவரோட புதன் ரொம்ப நெருக்கமாக இருந்தாலும் நண்பர்கள் தான் நாளைக்கு எதிரியாக மாற போகிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை அவங்களால தான் நமக்கு ஒரு பாதகம் நடக்க போகுது, அப்போ அவங்கக்கிட்ட அவங்க என்றைக்கு இருந்தாலும் நமக்கு எதிரியாக மாற. சில பேர் அதான் சொல்லுவாங்க, ஆஃபீஸில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காருன்னுவாங்க. ஆஃபீஸில் இருக்கிறது ஃப்ரெண்டு கிடையாது, கலீக். அந்த வார்த்தை எதுக்காக கலீக்னு வச்சுருக்காங்கன்னா அவங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு சம போட்டியாளர் தான். நாளைக்கு ப்ரொமோஷன் உங்களுக்கா அவங்களுக்கான்ற போட்டி தான் நடக்க போகுது. அப்போ யார் நண்பர் யார் கலீக், இந்த பாகு பிரித்து நம்ம கரெக்டாக
சிறந்த ஒரு நண்பரை நீங்கள் கூட கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னாலே, நீங்கள் வாழ்க்கையில் அந்த தேவையில்லாத பிரச்சனைகள் சந்திக்கிறோம் இல்லையா? நண்பர்களால் சில பிரச்சனைகளை சந்திக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். இதெல்லாம் தாண்டி உங்கள் பிராப்தம் என்ன சொல்ல வருதோ அதன்படி தான் உங்கள் லைஃப் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும். ஒருத்தங்க சுய ஜாதகத்தை வச்சு நீங்க சொன்ன இந்த வீடியோவை பொருத்தி பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான நண்பர் யார், எதிரி யார் அப்படிங்கறத அவங்களே நிச்சயமா உணர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கான பல வழிகளை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை நீங்க சொன்ன பல விஷயங்கள்ல இருந்து எங்களுக்கும் கிடைத்தது. இந்த அருமையான தகவலை எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு உங்களுக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறோம் சார். நன்றிம்மா. உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com. உங்களுக்கு ஆரஞ்சு தோல் மாதிரி போர்ஸ் இருக்கா? அதை கம்மி பண்றதுக்கு உடனே வாட்ஸ்அப் பதமோட 10% நயசினமைட் சீரமை யூஸ் பண்ணுங்க. Taste the Daily. Taste the Daily.